இப்போ எபிசோட் ஓப்பன் பண்ணா, லாஸ்ட் எபிசோடுல நீங்க பார்த்திருப்பீங்க. தலைவன் வந்து 2 கடவுளுக்கு இடையே சண்டை வந்து உருவாக்கிட்டானா, ஆக்சுவலி இந்த சோலாங்ஸுக்கும் அந்த ஆளுக்கும் வந்து சும்மா அலையன்ஸ் இருந்தாலும் 2 பேரும் இவென்ச்சுவலி ஒரு இடத்துல அடிச்சுக்க தான் போறாங்க. சோலாங்ஸ் வந்து டிஃபீட் பண்ணப்படுவான்றது அவனுக்கு நல்லாவே தெரியும். அதனால கண்டிப்பா இந்த இடத்துல வந்து அவனோட அந்த நார்மாடிக் ரேஸ வந்து தடுக்க மாட்டான். அவனுக்கு சண்டை போட்டோன்னு விட்டுருவான். ஏன்னா மேபி அவனுக்கு ஜெயிக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி எதுனா அதை கிராப் பண்ணி தானே பார்ப்பானுங்க. ஒருத்தர் இன்னொருத்தர் டாமினேட் பண்ண தான் பார்ப்பான். அந்த கேம் அங்க அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் அந்த 2 காட்ஸை காட்டப்பட்டு சோலாங்ஸ் வந்து மணி போயிட்டு இருக்காப்ல லிம்கேல என்ன மன்னிச்சிரு, நான் வந்து எவ்வளோ சொன்னாலும் அந்த பையன் கேட்கவே மாட்டான், சண்டைக்கு போன்னு சொல்லிட்டு தான் வீம்புக்கு சுற்றிக்கிட்டு இருக்கான்ற மாதிரி சொல்ல, நீ சாரி கேட்கணும்னு அவசியமே கிடையாது, ஏன்னா இது உன்னோட தப்பு கிடையாது, எல்ஃப் தான் வந்து இதெல்லாத்தையும் தூட்டி விட்டுட்டு இருக்கான், அவன் இந்த மாதிரி பண்ண நினச்சி கூட பார்க்கல, இந்த மாதிரி நம்ம முதுகில் குத்திட்டு இன்னொரு பிளேயரையும் உள்ளே கொண்டு வந்துருக்கான், இது எல்லாத்துக்கும் நான் தான் காரணம்னு சொல்லலாம் சாரி கேட்டுகிட்டே இருக்கும்போது, நீ எதுக்குப்பா சாரி கேட்குறேன், நீ வந்து ஹெகிமோனியை ஃபேஸ் பண்ணிட்டு சுச்சுவேஷன் இருந்துச்சு, அதனால வேண்டாம், அதெல்லாம் நான் தான் சாரி கேட்கணும், ஏன்னா இப்போ ஃபைட் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, கிஜினுக்கும் உன்னோட பெரிய ஹை ப்ரீஸ்ட்டுக்கும், அதாவது நம்ம கரடி மூஞ்சா இருக்கா இல்லையா, 2 பேரும் அச்சிக்குவானுங்க, அவங்க கரடி மூஞ்சா இறந்து போயிட்டானா உனக்கு ஒரு மிகப்பெரிய லாஸ் ஆகிடும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, ஐயா சார் நான் ஒன்றும் அதுக்காகலாம் சாரி கேட்கல, நான் சாரி கேட்டதுக்கான காரணம் என்ன தெரியுமா, உன்னோட ஹை ப்ரீஸ்ட் சாவ போறான் அப்படின்ற மாதிரி சொல்றாப்ல, அவன் தான் ஏற்கனவே சொன்னால ஹீரோ, இவன் ஆல்ரெடி வாருக்கு தான் ப்ரிப்பரேஷன் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ இந்த சண்டே அவன் தடுக்கிற இன்டென்ஷனே கிடையாது, அண்ட் டேமரிடு வந்து அந்த ஹை ப்ரீஸ்டான ஓகர் வந்து கொன்றுவான் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல ஈஸியாக சொல்லிட்டு இருக்காப்ல. இருந்தாலும் அவங்க 2 பேருக்குள்ள ஒரு ஈகோ கிளாஸ் போயிட்டு இருக்கு, யார் ஜெயிக்கிறாங்கன்றத பொறுத்து 2 பேரோட ஃபேட்டும் சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கையில் அப்படியே அந்த பேட்டிலும் ஸ்டார்ட் ஆக போகுது. அங்கே அப்படியே கட் பண்ணி அந்த மலைகளை காட்டுறாங்க. அங்க கரடி மூஞ்ச அவனோட படைகளை கூட்டிட்டு சண்டை போட வரும்போது, தலைவரே முன்னாடி பாருங்க காப்ளின்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்ல, காப்ளின்ஸ் அந்த காப்ளின்ஸை நம்ம கொன்னே தீருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாத் வந்து ரொம்ப நேரவா இருக்கு, அதாவது ரொம்ப குறுகலா இருக்கு. உள்ள போறாங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா காப்ளின்ஸ், அது ஓகர் கண்ட்ரோல் பண்ற படைகள். அந்த ஓகர்ஸ் எல்லாம் கொன்ன பிறகு டக்குன்னு பார்த்தா பின்னாடி பெரிய பெரிய ஓகர்ஸ், அதாவது ரியல் ஓகர்ஸ் வர ஆரம்பிச்சிருது. அதுங்க ஒளிஞ்சிருக்குது டக்குன்னு வந்து ஆம்புஷ் பண்ணும்போது இவங்க இங்கிருந்து தப்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்றாங்க. ஏன்னா பாத குறுகலா இருக்கு இல்லையா, அவங்களால சரியா சண்டை போட முடியல. ஆனா அங்க தான் ட்விஸ்ட், முதல்ல அவங்க காப்ளின்ஸ் செட் பண்ணதுக்கான காரணம் இவங்களை டைவர்ட் பண்ணி அந்த காப்ளின்ஸ் இறந்து போன பிறகு அதில் பிணங்கள் அங்கே இருக்கும் இல்லையா, இவங்க திரும்ப போக ட்ரை பண்ணும்போது அந்த பிணங்கள்லாம் வந்து காலில் பட்டு சரியாக ஓட முடியாது. அந்த பாத்து வந்து ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால எல்லாராலையும் தப்பிக்க முடியாது. ஸோ இது எல்லாத்தையும் ப்ரெடிக்ட் பண்ணி தான் அந்த ஓகர்ஸ் வேணும்னே இவங்க வந்து இந்த இடத்துல ட்ராப் வச்சு புற வச்சு பிடிச்சிருக்காங்க. கரெக்டாக வந்து வசமாக மாட்டிக்கினானுங்களே அவனுங்க எல்லாரும். பட் அதுவுமே அந்த டேமரிடுவை ஸ்டாப் பண்ணவே இல்லை. என்னதான் அந்த இடத்துல காப்ஸ் இருந்தாலும் அவனால் சரியாக ஓட முடியலனாலும் அங்கே வர ஒவ்வொரு ஆட்களையும் வந்து கொல்ல ஆரம்பிக்கிறாப்புல. அவன் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங் அப்படின்றத ப்ரூவ் பண்ணிக்கிட்டு இருக்கான். பட் அது ஃபைனலாக எல்லா இடத்துலையும் வந்து லாங் லாஸ்ட் ஆகாதுன்ற மாதிரி காட்டிட்டு இருக்காங்க. ஏன்னா கடைசியாக வர அந்த கிஜின் அப்படின்ற அந்த ஓகர் மான்ஸ்டர் இருக்கு இல்லையா, அது இருக்கிறதுலேயே வாட்ட சாட்டமா செம்ம ஸ்ட்ராங்காகவும் இருக்குது. இவங்க 2 பேருக்குள்ள கிளாஷ் நடந்தால் யார் ஜெயிப்பாங்க அப்படின்றதே ஒரு டவுட்டாக தான் இருக்குது போல. டேமரிடோ என்ன தைரியம் தான் எங்களே ஏமாத்தோ உங்களை சும்மா விட மாட்டேன், சாவோட செத்த பையலே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் மாற்றி மாற்றி அடிச்சுக்கிட்டு இருக்கே இல்லை. டேமரிடோ நல்லா தான் சண்டை போடுற மாதிரி இருக்கும். ஆனால் டக்குன்னு பார்த்தா அந்த கிஜின் பையன் கழுத்து பூச்சி தூக்கிடுவானா, கரடி குட்டி கரெக்டாக வந்து மாட்டிக்கினாப்ல. இப்போ அவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவ்வளோதான், நீ இந்த இடத்துல நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, இந்த முடிவை கண்டிப்பாக ரெக்ரேட் பண்ணுவேன், இப்போ அதுக்கான நேரம் வந்துடுச்சு அப்படின்னு அவன் கழுத்தை முறுக்கி போட்டுருவானா அந்த கிஜின். இதெல்லாம் நம்ம ஆட்கள் பார்த்துக்கிட்டு இருக்கையில் அந்த எல்ஃபை வந்து சொல்லிக்கிட்டு இருக்காப்புல, அடப்பாவீங்களா கென்டாரஸ் மிகப்பெரிய டேமேஜ் ஓகர்ஸ் ஏற்படுன்னு பார்த்தா இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கானுங்க. ஏன்னா ஓகர்ஸோட இன்டெலிஜென்ஸ் அதிகமானதுனால அதுங்க ஆல்ரெடி ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த் இருக்கிறதுனால ஈஸியாக அந்த கென்டாரஸோட அந்த ரேஸ் வந்து ஓவர் கம் பண்ணி டிஃபீட்டும் பண்ணி விட்டுறானுங்க. இப்போ வந்து இது அவங்களுக்கு பெருசாக டேமேஜ் ஏற்படுத்துறதுனால நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி டிஸ்அட்வான்டேஜ் மாதிரி தான். ஏன்னா கொஞ்சம் டேமேஜ் ஏற்படுத்திருந்தா இவனும் சேர்ந்து அடிச்சு அவனுங்க முடிச்சு விட்டுருக்கலாம் அப்படின்னு இந்த எல்ஃப் சொல்லிட்டு இருக்கான். ஏன்னா இதுக்கப்புறம் வந்து இவங்க ஓகர்ஸை ஃபேஸ் பண்ண போறாங்கன்னா ஓகர்ஸ் எல்லாம் வந்து பண்ணி அந்த இடத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க. லிசர்மென்ட்ஸ்க்கு தான் கோல்டுனாலே ஆகாது, அவங்க எப்படி போயிட்டு அந்த இடத்துல சண்டை போட முடியும், மெயின் ஃபோர்ஸ் வச்சு அவங்களே டிஃபீட் பண்ண முடியும் நினைச்சிட்டு இருக்கேன்ற மாதிரி கேட்கறான். இன்னும் முதல்ல இருந்து லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்கேன், எனது லூஸ் ஆமா லிசர்மென்ட்ஸ் எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் ஓகர்ஸை ஃபேஸ் பண்ண போறாங்க, எனது ஓகர்ஸ் அவங்க ஃபேஸ் பண்ண மாட்டாங்களா, அப்போ யாரா பண்ணுன்ற மாதிரி கேட்டா, சரி அதெல்லாம் விட தேவையெல்லாம் பேசிட்டு இருக்காத, உன்னோட ரேங்க் என்ன மட்டும் சொல்லு. இதை சொல்றதுக்கு வருத்தமாக தான் இருக்கு, பட் இருந்தாலும் சொல்றேன், என்னோட ரேங்க் வந்து 3400 பிளேஸ் அந்த ரேஞ்சில் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல, பரவாயில்ல ஓகே தான், இருந்தாலும் அதை நல்ல ரேங்க்னு சொல்ல முடியாது, கெட்ட ரேங்க்னு சொல்ல முடியாது, ஒரு மாதிரி ஆவரேஜான பிளேயர்னு வச்சுக்கோங்களேன். அவன் அதை வச்சு இப்படியே சர்வே ஆகிட்டு இருந்திருக்கிறாப்புல. பேஸ்ட் ஆன் த ரேங்கிங்கில் தான் இந்த இடத்துக்கு வந்தவங்கள சூஸ் பண்ண பட்டுறோம் ஃபர்ஸ்ட் ஹீரோ நினச்சிருப்போம். ஆனால் இப்போ பார்த்தா ஒவ்வொருத்தரோட ரேங்கிங்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்குது. ரேங்க் 1, ரேங்க் 2, ரேங்க் 3000லாம் இருக்கிறாங்க. நீங்கள் இப்போ இந்த இடத்துல ஒரு பிளேயராக வரதுக்கு என்ன கண்டிஷனில் சூஸ் பண்ணாங்கன்னு சொல்லி சுத்தமாக தெரியல. அது ரேங்கிங் இல்லைன்றதை நம்ம ஹீரோக்கு நல்லா புரிஞ்சு போயிடுச்சு. அப்போ வேற ஏதோ ஒரு விஷயம் இருக்கும் போல, அது என்ன அப்படின்ற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்கான். இப்போ வரைக்கும் அது ஒரு மர்மமாக தான் இருக்குது. சரி அதெல்லாம் விட, நீ கோஆப்ரேட் பண்ண போறியா இல்லை, என்னது கோஆப்ரேஷன், ஓ அப்படியா ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து எந்த பதிலும் சொல்லியிருக்க மாட்டான். ஆனால் கோஆப்ரேட் பண்ணுற ஒத்துக்கணும் அப்படின்னு சொல்லி ஹீரோ நினச்சிக்கிட்டு அவன் பேசுறதுல இக்னோர் பண்ணிட்டு அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆக ஆரம்பிச்சிருவாப்ல பிளானோட நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு. இந்த பிளான் மொத்தமாகவே அதான் நடந்த சண்டைகள் எல்லாமே அந்த லிம்ன்றவன் பார்க்குறான். பார்த்த பிறகு சுற்றி யார் இருக்கான் அப்படின்னு பார்க்கும்போது பிளேயர் லிஸ்ட்டில் நெபுலா வரான். நெபுலா பார்த்தோன்னே ரெக்கக்னைஸ் பண்ணிடுறாப்ப, ஏன்னா ரேங்க் நம்பர் 1 பிளேயர் இல்லையா, ஸோ அவனை அஃப்கோர்ஸ் ரெக்கக்னைஸ் பண்ணுவாங்க. ஸ்ட்ரீமும் பண்ண மாட்டானா, சும்மா கம்ப்ளீட் பண்ணி வரவன் போகிறவங்க அடிச்சு போட்டு பரட்டுவான் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட பிளேயரை இவ்வளோ ஏர்லி ஸ்டேஜில் மீட் பண்ணியிருக்கேன்னு என்னத்தரா பண்ணுறது, இவனை தோக்கடிக்க முடியுமான்ற மாதிரி
ஒரு தாட்ஸ் அவனுக்கு இருக்கு. இவனுக்கு காச்சா லக் அதிகமா இருக்கு. அதாவது அந்த கார்டு ஃபர்ஸ்ட் எடுத்தோனே வரும் இல்லையா, நம்ம ஹீரோக்கு டொமைன் வந்தது என்ன, இன்செக்ட் டொமைன். ஆனா இந்த ஆளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேர்ட் டொமைன் வந்து இருக்கு. ஸோ பேர்ட் என்ன பண்ணும், இன்செக்டை சாப்பிடும். அதனால அவனுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கு அப்படின்ற மாதிரி வச்சுக்கிட்டு இருக்காப்ல. லிசான்மென்ட்ஸ், இன்செக்ட்ஸ், ஹியூமன்ஸ் இவங்க எல்லாருக்கும் கோல்டு வந்து அவ்வளோ செட்டே ஆகாது. ஓகர்ஸ் தான் நல்லா செட் ஆகும். அதனால ஃபைட்ல இவனுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கான். ஆனா அவனுக்கு தெரியாது நம்ம ஹீரோ லிசான்மென்ட்ஸ் அங்க ஃபைட்ல யூஸ் பண்ண போறது இல்லைன்னு. இவன் ஏன் இவ்வளவு கான்ஃபிடென்ட்டா இருக்கானா, கோல்டுல சண்டை போட முடியாது இல்லையா, இவங்க ஆல்ரெடி ஃபுட் எல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டாங்க. அந்த ஹைபர்னேஷன் பீரியட்ன்ற மாதிரி இருக்கும்ல, வெளியே பெருசா போக முடியாது. ஆனா அவங்களுக்கு ஃபுட் ரிசோர்ஸ் வச்சுட்டு வந்து நல்லா சஸ்டைனபிளா வாழ்ந்துட்டு இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஓகர்ஸ் இப்போத்துல இருந்தே சாப்பாட்டெல்லாம் சேர்த்து வைக்க ஆரம்பிக்கும் போது கோல்டு ரொம்ப அதிகமாகையில வெளியே போக முடியாது. அப்போ அவங்க நல்லா சர்வை பண்ணலாம். அப்போ இவன் இன்னொரு விஷயம் சொல்றாப்ல, இவன் வந்து நார்மல் பிளேயரா இருக்கும்போது டாப் 20 பிளேயரா இருந்தானாம். ஸோ டாப் 20 இருந்தானா இவன் என்ன மாதிரி பிளேயர்னு பார்த்துக்கோங்க. ஆனால் நம்ம ஹீரோ ரேங்க் பண்ணி அது வேற விஷயம். அவன் அப்படி வந்து பந்தா கட்டிட்டு இருக்காப்ல, நான் டாப் 20 இருந்து அப்படின்னு. அப்படியே நாட்கள் கடந்து போகுது. அவனும் உட்காந்து பார்த்துட்டு இருக்காப்ல, ரேங்க் பண்ணி நான் பீட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு பார்த்தா அந்த விண்டர்ல அவன் அட்டாக் பண்ற மாதிரி தெரியல. தூரத்துல ஒரு புகை மட்டும் வந்துகிட்டு இருக்கு. என்னடா சம்பந்தமே எல்லாம் புகை வருது. அங்க ஒரு வில்லேஜ் இருக்கு, எல்ஃப் வில்லேஜ். அந்த எல்ஃப் வில்லேஜ் எரிஞ்சுக்கிட்டு இருக்கா. என்னடா நடக்குது இங்க, நான் நினைக்கிறது கரெக்டா இருந்தா அந்த இடத்துல அந்த மாதிரி வேலை பண்ணிட்டானா இவன் அப்படின்னு அவன் செம்ம கடுப்பாகும் போது மேப்ல காட்டுறாங்க ஏகப்பட்ட இடத்துல நெருப்பு இருக்கிற மாதிரி. இதுக்கு ஒரு பேருமே இருக்காமா, ரெட் ஹெரிங் ஆடாது அப்படின்ற மாதிரி. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஹெரிங்ன்றது வந்து ஒரு டாக்டிக்ஸ், அதாவது ஒரு மெத்தடு, ஸ்லாஷ் அண்ட் பர்ன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கு அர்த்தம் என்னன்னா, இப்போ நம்மளோட ஆப்போனன்ட் நம்ம ஆக்கிரமிச்ச ஒரு பிளேஸ் வந்து திரும்ப ஆக்கிரமிக்க போறான் அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்களேன், அதை நம்மளால பாதுகாக்க முடியாது அப்படின்னா அந்த இடத்த பர்ன் பண்ணி அதை யூஸ் பண்ண முடியாத மாதிரி பண்றாங்க. அதாவது எல்ஃப் வில்லேஜ் எப்படி இருந்தாலும் அந்த ஓகர்ஸ் கான்கர் பண்ணி அந்த இடத்துல அவங்களுக்கு தேவையான சப்ளைஸ் வந்து சேர்த்து வைப்பாங்கன்றது நம்ம ஹீரோக்கும் நல்லாவே தெரியும். அவங்க கிட்ட எல்ஃப் ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால கண்டிப்பா அதை பாதுகாக்க முடியாது. ஸோ என்ன பண்றான், அவனுக்கு யூஸ் இல்லைன்னா யாருக்கும் யூஸ் இருக்கக்கூடாது. அந்த வில்லன் ஒரு டாக்டிக்ஸ் யூஸ் பண்ண பார்த்தீங்களா, எனக்கு கிடைக்காதது யாருக்கும் கிடைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் இங்க பண்றாங்க. ஆக்சுவலி அங்க இருக்க எல்ஃப் எல்லாத்தையும் எவாக்குவேட் பண்ணிட்டு இருப்பாங்க. அட பாவி டே, இந்த மாதிரி டாக்டிக்ஸ்லாம் இவ்வளோ ஸ்டார்டிங்ல யூஸ் பண்ணவே கூடாது, யாரும் யூஸ் பண்ணவும் மாட்டாங்க. அதனால தான் அந்த இடத்துல ஒரு சர்ப்ரைஸ் அட்டாக் மாதிரி இருக்கும்னு சொல்லி நம்ம ஹீரோ அதை பண்ணியிருப்பாப்ல. யாருமே பண்ணதை நான் பண்ணுவேன், நான் ஒரு வித்தியாசம்டா அப்படின்னு. அந்த ஆள் என்ன பிளான் போட்டுருப்பா அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இவங்க எல்ஃப் வில்லேஜ் ரைட் பண்ணி அங்கேருந்து காசு எடுக்கலாம், அப்படி இல்லைனா ஆட்டோமேஷன் கேஸ்டில் ஆக்கிர வைக்கலான்ற மாதிரி ட்ரை பண்ணியிருப்பாங்க. பட் இப்போ ரெண்டு இடத்துலையுமே அவன் வந்து ஆக்கிரமிக்க முடியாத மாதிரி பண்ணி விட்டாப்ல. ஒரு இடத்துல தீச்சு விட்டான், இன்னொரு இடத்துல ஃபுல் ஃபோர்ஸை ஃபில் பண்ணி வச்சிருக்கான். ஸோ அவனுங்க சண்டை போட போனாக்கா கண்டிப்பாக லிசார்மெண்ட்ஸ் வருவாங்க. இந்த பக்கம் அவனுக்கு சப்ளையும் கிடைக்காது. ரெண்டு பக்கமும் அவனுக்கு சப்ளைஸ் கிடைக்காத நேரத்தில் அவங்க கிட்ட இருக்க சப்ளைஸ் மட்டும் வச்சு சர்வே பண்ணுறது கஷ்டம். அந்த நார்த் சைட் ஷோரில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெருசாக எதுவுமே வந்து ஃபுட் ரிசோர்ஸஸ் மற்ற ரிசோர்ஸஸ் எதுவுமே இருக்காது போல. அதனால தான் இந்த ஸ்ட்ராட்டஜியை பயங்கரமாக நம்ம ஹீரோ இந்த இடத்துல யோசிச்சு போட்டிருக்கான். அந்த ஓகர்ஸோட மெயினான வீக்னஸ் என்ன அப்படின்னா, அது இங்கே ஏகப்பட்டது தின்னுமா. ஸோ ஏகப்பட்ட தின்னா அதுக்கேற்ற மாதிரி சப்ளைஸ் இருக்கணும். அப்படி இல்லைனா அதுங்க வீக் ஆகிட்டா அதுங்களால சண்டை போட முடியாது. சண்டை போட முடியலனா அங்கேயே நம்ம ஹீரோ வெற்றி அடைஞ்சிட்டான். அவன் பெருசாக எதுவும் பண்ணணும் அவசியமே இல்லை. இப்போ இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு நீயும் ஹெல்ப் பண்ணுன்ற மாதிரி அந்த பையனை பாராட்ட அவனும் ரொம்ப சந்தோஷமாயிரானா. ஓகே வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்படின்ற மாதிரி பார்த்தா கொஞ்ச நாள் கழிச்சு காட்டுறாங்க. செகண்ட் விட்டுரும் வருது. பார்த்தா அந்த ஓகர்ஸுக்கு செம்ம பசி ஆகிட்டு அவங்களோட சோல்ஜர்ஸே சாப்பிட ஆரம்பிக்கிறானுங்க. இது அந்த சீஃப் கெஜனுக்கு தெரிய வருது. அந்த இடத்துல மற்ற எந்த ஒரு ரிசோர்ஸஸுமே அவங்களுக்கு கிடைக்கல. எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துறாங்க. ஃபுட் எல்லாத்துலையும் காலி ஆயிடுச்சு. அதனால அவங்களோட சோல்ஜர்ஸ் அவங்களே சாப்பிட வேண்டிய நிலைமை ஏற்பட்டுருது. அவங்க சர்வே பண்ணும் அப்படின்றதுக்காக. இப்போ இவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அப்போ கடவுளை எதுவும் சொல்லியாடுற மாதிரி கேட்டா, கடவுளை எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிருப்பீங்க, எங்களுக்கு ஏதாவது ஒரு வழிகாட்டுங்க அப்படின்ற மாதிரி கேட்கல. அவன் என்னத்தை வழிகாட்டுறது, சோரே இல்லையா. அவன் என்ன பண்ணாலும் ஒன்றும் பண்ண முடியாது. அந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஃபெமினிட்டி மூலமா சாவ ஆரம்பிக்கிறானுங்க. இதுக்கு மேல வேலைக்காவது நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனடியா இந்த ஆள் என்ன பண்றான்னா சோலாங்ஸ் கால் பண்றாப்ல. சோலாங்ஸுக்கு எவ்வளவு படைகள் இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, என் கிளை எங்கடா படம் இருக்கு, அதை நீ கொண்டுட்டு டேய் அது ஒரு வருஷத்துக்கு முன்னாடிடா, இன்னும் படம் உனக்கு டெவலப் ஆகவே இல்லை. டேமரடி செத்த பிறகு என்ன ஆச்சுன்னு உனக்கு தெரியுமா, அவன் இறந்த பிறகு என் ஃபோர்ஸ் மொத்தமாக டெப்ளாய் ஆயிடுச்சு சொல்லி அதில் பாதி பேர் இறந்து போன பிறகு பிளாக் ஸ்கேல் ட்ரைப் இருக்குல்ல, அவனுங்க இறங்கி வந்து மிச்சம் இருக்கிற எல்லாரையும் முடிச்சு விட்டானுங்க அப்படின்ற மாதிரி சொல்றான். ஸோ ஹீரோ முன்னாடியே இவன் வந்து இவன் கிட்ட ஹெல்ப்புக்கு வருவான்றதை ப்ரெடிக்ட் பண்ணி அவங்களோட ஃபோர்ஸ் இருக்கவே கூடாதுன்றதுக்காக அதை அப்பயோ டிஸ்ட்ரை பண்ணி வச்சுட்டு இருந்திருக்காப்ல. இதை கேட்டோடனே இவனுக்கு அவள் தான் மூஞ்சி ஆச்சரியமாய் போயிட்டு அப்படி சைலண்டாக இருக்கும்போது அந்த சோலங்ஸ் என்ன சொல்றான்னா, அது எல்ஃப் இருக்கான்ல அவனுக்கு கால் பண்ணான்டா. கால் பண்ணா சொன்னான்னா, நான் எப்படி உங்களுக்கு கீழே வேலை செய்யறேனோ அதே மாதிரி நீ வந்து வேலை செய்யும் சொல்லி நெபுலா கடியில் கூப்பிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லி இவன் மூஞ்சி மாறி போகுது. ஐயோ நீ போய் சேர்ந்துட்டியாடான்னு. இல்லை அதுக்கு நான் வேணாம் தான் சொல்லிட்டேன்ப்பா. ஏன் அப்படின்னா அது இவன் தப்பிக்கிறதுக்கான ஒரு வழியாக இருந்தாலும் இன்னொருத்தன் கடியில் வேலை செய்கிற மாதிரி இருக்கும் இல்லையா, அது வேண்டவே வேண்டாம் அப்படின்ற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருப்பாப்ல. என்னதான் இருந்தாலும் நீ ஜிகிரி தோஸ்தர் அவ்வளோ சீக்கிரம் விட்டுருவா அப்படின்னு சொல்லிட்டு அப்பட்டு உருட்ட ஆரம்பிக்கிறாப்ல. எங்களோட ஒரு 10 சோல்ஜர்ஸ் என்ன இருப்பாங்க, அவங்கள நான் கேதர் பண்ணுறேன், நாம வந்து கடைசி ஒரே ஒரு பேட்டில் மட்டும் போட்டு பார்ப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லி ஓகே அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் கம்பைன் ஆயிடுறாங்க. இவங்களுக்கு என்ன கான்ஃபிடன்ஸ் அப்படின்னா 2 பேரோட ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா, ஃபிசிக்கலி செம்ம ஸ்ட்ராங்கானவங்க. அதனால ஓப்பன் டெரென்ல பேட்டில் வச்சுக்கினாக்கா கண்டிப்பாக எங்களுக்கு ஜெயிக்க முடியும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்குது. ஃபைனலாக ஒரு புஷ் பண்ணி பார்ப்போன்னு. எல்ஃப் வந்து அவனுக்கு பெருசாக படம் இல்லை அப்படின்றது அவனுக்கு நல்லாவே தெரியும். நெபுலா தான் வந்தாகணும். நெபுலா வந்து டிசென்ட் ஆனா அவனை முடிச்சு விட்டோம்னா அவனுக்கு பெனால்ட்டி பயங்கரமாக வரும். இது மூலியமா நாம சர்வே ஆயிடலாம் அப்படின்னு ஒரு பிளான்ல வந்து நிற்கிறானுங்க. அப்போ அவங்களை எதிர்க்கிறதுக்கு இந்த பக்கம் 2 படைகள் இருக்குதா, அந்த 2 படைகள்லையும் அந்த சோலாங்ஸும் அவனோட இன்னொரு கார்டு இருக்கான்ல 2 பேரும் டிசென்ட் ஆயிடுறானுங்க இன்னும் அல்ட்ரா பவர் கொடுக்கறதுக்காக. அப்படி போயிட்டு அவனோட சிக்கமா ஒரு சம்பவம்
செஞ்சு விட்டு வந்துருவோம் அப்படின்னு 2 பேரும் வர நம்ம நெபுலாவும் டிசென்ட் ஆயிடுறாப்ல. இப்போ 1v2ன்ற மாதிரி போயிட்டு இருக்கு. செம்மையா இருக்கும் அந்த ஃபைட்டு. என்ன விஷயம்னா அவங்க வந்து இன்னொருத்தத ஃபர்கட் பண்ணிட்டாங்க போல. என்னன்னா நம்ம டிசைன்மென்ட்ஸ் ஆல்ரெடி பிசிக்கலி ஸ்ட்ராங் அண்ட் அஜைல், அதாவது பயங்கரமா குட்டி சைஸ் எல்லாம் அடிப்பானுங்க, பயங்கரமா எகிருவானுங்க இல்லையா. இந்த கிஜினும் சரி அந்த இன்னொரு சோலாங்ஸோட படைகளும் சரி 2 பேரும் வந்து ஆளு வாட்ட சாட்டமா இருந்தாலும் அவங்களால வந்து கொடுக்க மறுக்க ஓடவே முடியாது. அவங்களோட கால் கடியில பூதி எகிரிட்டு இருக்காப்ல. அது மட்டும் இல்ல டிசென்ட் இருந்தாலும் நம்ம ஹீரோக்கும் நல்ல ஸ்ட்ராட்டஜி தெரியும். எல்லாத்துக்கும் மேல அந்த டெவிலோட பவரான ஷாக் ட்ரீட்மெண்ட் பவர் இருக்கு இல்லையா, அந்த பவரை பயன்படுத்துறாப்ல. தம்பி டே நீங்க டிசென்ட் ஆனாக்க என்ன டிஃபீட் பண்ண நினைச்சீங்களா? லிசாண்ட்மேனோட பவர், ஹீரோவோட பவர், அது இல்லாம அந்த டெவிலோட பவர் மூணுத்தை கம்பைன் பண்ணா 1v2 இல்ல 1v4 பண்ணுவேன்னு அசால்ட்டா அவங்க 2 பேரும் தீஞ்சகரோட மாதிரி மாத்திடுவாப்ல. மாத்தின பிறகு அவங்க 2 பேரோட பெனால்ட்டி மூலமா 2 பேரும் சீல் ஆயிடுவாங்க. அதாவது ஒரு கட்டத்துக்கு மேல அடிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த காட்ஸ் வந்து நம்ம சீல் பண்ணி வச்சுக்க முடியுமாமா. இந்த சீலை நம்ம உடைச்சிட்டோம் அப்படின்னா அவங்க வந்து நிரந்தரமா இறந்து போயிடுவாங்க. ஆனா அதுக்கு வந்து சில ப்ராசஸ் போலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பட் அவங்களை கொல்றது நம்ம ஹீரோட இன்டென்ஷன் கிடையாது. இப்ப இல்லைனாலும் எப்பயாவது ஒரு டைம் அவங்களை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓரமா ஒதுக்கி வச்சிருவாப்ல. பரவாயில்ல, ஃபைட் ரொம்ப ஈஸியா தான் இருந்தது. அவன் நல்லா லெவலப்பும் ஆயிட்டான். இப்போ இதனால நம்ம ஹீரோக்கு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, அவள் லாங்குவேஜ் இன்க்ரீஸ் ஆகும்போது அவரோட ஆட்களுக்கு அவன் ஈஸியா எக்ஸ்பியை கொடுக்கலாமா, அதாவது புது ஸ்கில்ஸ் எல்லாம் கொடுக்கலாம். அது மட்டும் இல்ல அவன் டிஃபீட் பண்ண 2 காட்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களோட டொமைன்ல இருந்து இவனுக்கு ஒரு சின்ன ஸ்பேஸ் கிடைக்குமாமா. கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் மாதிரி தான். ஆனா கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ்லயே மத்தவங்களோட பேஸை நம்ம ஆக்கிரமிச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இதை சரின்னு அவங்க வந்து அந்த 2 கார்டு டிராப் பண்ணி பார்ப்பான். ஒன்னு பார்த்தா பேர்டு, இன்னொன்னு பார்த்தா ஸ்வாம்ப் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதை சேரி சகதியமா இருக்கும் இல்லையா. அந்த 2 இடமும் கிடைச்சிருக்கிறதுனால பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது. இதுல வந்து அவனுக்கு ஏற்ற மாதிரி எக்ஸ்பி கிடைச்சிருக்கு இல்லையா, அதை பிரிச்சு அவங்களுக்கு பிளஸிங்கும் வந்து பிரிச்சு தந்துடலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி புது கார்ட்ஸை வச்சு அதையுமே டெவலப் பண்ண போறான். அடுத்த ஜென்ரேஷன் இன்னுமே ஸ்ட்ராங்கா வரப்போகுது. அப்படியே இந்த எபிசோடையும் முடிக்கிறாங்க. இந்த எபிசோட் எப்படின்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. இதே மாதிரி நிறைய பிடிச்சிக்கிற மேன்வாஸ் அண்ட் சீரிஸ் எல்லாம் நினைச்சு சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த பை பை. வலிமையாக கைஸ்.